We want to hear about the Lord and His different pastimes. அனைவரும் பகவானை பற்றியும் அவரது லீலைகளை பற்றியும் கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். Purifying for us. அது நம்மை தூய்மைப்படுத்தும். We may not be fortunate enough to be with the Lord in His direct pastimes. நமக்கு பகவானுடன் அவரது லீலைகளில் நேரடியாக பங்கேற்பதற்கான அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். But if we can hear about the Lord's pastimes, then by hearing we're also getting association. ஆனால் அவரது லீலைகளை கேட்பதன் மூலம் நமக்கு பகவானது சங்கம் கிடைக்கின்றது. Because the descriptions of the Lord's pastimes are not different from the Lord. ஏனெனில் பகவானும் அவரது லீலைகளும் வேறுபட்டவை அல்ல. The Lord is transcendental and His descriptions also transcendental. பகவான் திவ்யமானவர் மற்றும் அவரை பற்றிய விவரிப்புகளும் திவ்யமானவை. So this is the secret. For us to get purified is by constantly hearing Hari Katha, descriptions of Hari. எனவே நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான ரகசியம் என்னவென்றால் தொடர்ந்து ஹரிகதை எனப்படும் ஹரியை பற்றிய விவரிப்புகளை கேட்பதாகும். By hearing, remembering, serving, chanting, everyone gets purified. Parikshit Maharaj is purified by hearing. கேட்பது, நினைப்பது, சேவை செய்வது மற்றும் ஜபம் செய்வதன் மூலம் நாம் அனைவரும் தூய்மை அடைகிறோம். பரீட்சித் மகாராஜர் கேட்பதன் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டார்.